அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது நம்மூர் நம்முரிமை வாட்ஸ்அப் குழு, ஃபேஸ்புக் தளம் இப்படி பயணித்து கொண்டிருந்த நாம் இனிமேல் நம்மூர் நம்முரிமை குழு சமூக சேவை இயக்கமாக மாற்றி அதை அரசில் பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறேன். என்ன காரணம், ஏன் இதை இப்படி அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்த்தி செல்கிறோம் என்றால், இப்பொழுது இந்த குழுவை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு வருடத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு வருடம் நிறைவடைகிற பொழுது நாம் நம்முடைய குழுவை குறிப்பாக நம்மூர் நம்முரிமை சமூக சேவை இயக்கம் அல்லது மையம் சமூக சேவை இயக்கமாக மாற்றிவிட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்று சொன்னால், இந்த சமூக சேவை இயக்கத்தின் மூலமாக பல்வேறு விதமான நிறைய ஊரினுடைய பிரச்சனைகளையும் தகவல்களையும் நாம் விவாதிக்காத துறைகளே இல்லை என்று கூட சொல்லலாம். எல்லா வகையான பிரச்சனைகளையும் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு புகார்கள், பல்வேறு மிரட்டல்கள், இப்படி எல்லாவற்றையும் கடந்து ஓராண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்னோடு பயணித்த எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும், நம்முடைய குழுவினுடைய பார்வையாளர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மூர் நம்முரிமை என்கிற இந்த சமூக சேவை இயக்கம் தானிப்பாடியில் இனிமேல் எல்லா பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டில்லாமல் இந்த குழுவால் முடிந்த பல்வேறு உதவிகளை செய்ய போகிறது. அது செய்வதற்கு இதுவரையும் இப்பொழுதும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அடுத்த கட்டத்திற்காக ஒரு முறைப்படுத்தப்பட்ட இயக்கமாக மாற்றி, ஒரு அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக மாற்றி இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இரத்த தான முகாம் நடத்த வேண்டும், மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பேச்சாளர்களை கொண்டு வந்து அந்த நீட் மற்றும் அது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு மிக உற்சாகமான ஒரு சொற்பொழிவுகளை எல்லாம் மாற்றுகிற செயலை செய்ய வேண்டும். எல்லா வகையிலும் ஊர் பொதுமக்களினுடைய நலனுக்காகவும் ஊர் நலனுக்காகவும் ஊரினுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் நம்முடைய குழு தொடர்ந்து செயல்படும். இது எப்படி ஒரு லயன்ஸ் கிளப் போலவோ ஒரு ரோட்டரி சங்கம் போல நம்முடைய தானிப்பாடியில் மட்டும் இந்த குழு நம்மூர் நம்முரிமை சமூக சேவை இயக்கமாக இனி தொடர்ந்து சமூகத்தினுடைய நம் ஊரினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது நம்மால் முடிகிற சமூக சேவையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால் இப்படி ஒரு இயக்கமாக இதை மாற்றி இருக்கிறோம். இந்த குழுவை பொறுத்தவரை, இந்த சமூக சேவை குழுவை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு, குறிப்பாக எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்காமல், எந்த ஒரு அரசியல்வாதியையும் சார்ந்திருக்காமல், எந்த சூழ்நிலையிலும் ஒரு இயக்கத்தையோ ஒரு நிறுவனத்தையோ ஒரு தனிநபரையோ சார்ந்திருக்காமல் பொதுவான கண்ணோட்டத்தோடு பொதுவான பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் நாம் தொடர்ந்து அப்படியே நம்முடைய நேர்கோட்டில் செல்ல போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது நம்முடைய தானிப்பாடியில் இதுவரை இந்த ஓராண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இதுவரை இந்த கடந்த ஓராண்டை பற்றிய சிறு நினைவுகளை நாம் நினைத்து பார்த்தால் தானிப்பாடியில் நாம் பேசாத பொது விஷயங்களே இல்லை என்று சொல்லலாம். இன்னொன்று, ஆற்றிலிருந்து சுடுகாடிலிருந்து குளத்தை பற்றி இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் நூலகத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் நாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி இருந்தாலும் கூட சில விமர்சனங்களை வைக்கலாம். அதெல்லாம் நடந்து விட்டதா? இவ்வளவு தூரம் பேசினீர்களே, அதெல்லாம் உங்களால் செய்து முடிக்கப்பட்டு விட்டதா? அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து விட்டதா என்கிற கேள்வியை, விமர்சனங்களை எல்லோரும் வைக்கலாம். நாம் ஒன்றும் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லை. இன்னொன்று, நாம் எந்த ஒரு பெரிய பதவிகளிலும் இல்லை. ஆகவே நம்மால் முடிந்ததை பேசி மக்களுக்கு விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறோம். அரசியல் சார்ந்து இருப்பவர்கள் அதற்கான முடிவுகளையும் அதற்கான வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது விஷயம் என்று சொல்லுகிற பொழுது அந்த காரியங்கள் காலதாமதமாகத்தான் நடக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்துதான். அந்த வகையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கொஞ்சம் காலதாமதமாகிறது, அவ்வளவுதான். ஆனால் அதற்காக நாம் எதையும் பேசாமலே இருந்து விட முடியாது.
எல்லா வகையிலும் தொடர்ந்து நாம் நம்முடைய குரலை கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு சமூக ஊடகமாக, தானிப்பாடியினுடைய ஊடகமாக இன்றைக்கு நாம் நம்மூர் நம்முரிமை குழு இதுவரை செயல்பட்டு வந்தது. இனிமேல் இது ஒரு சமூக சேவை இயக்கமாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள போராடப் போகிறது. அந்த வகையில் எல்லா விதத்திலும் இது மக்களுக்கான ஒரு தகவல் களமாக இருக்கும். நம்மூரை பொறுத்தவரை திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பக்கம் சென்னை, மெட்ராஸ், பெங்களூர் இங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நம் ஊரில் என்ன முக்கியமான நிகழ்வு நடக்கிறது என்பதை நம்முடைய குழுவை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய குழுவில் ஏதோ காரணத்தினால் வெளியில் சென்றவர்கள் கூட இப்போது எல்லோரும் நம்முடைய குழுவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குழுவினுடைய செயல்பாடை பார்த்து, குழுவினுடைய முக்கியத்துவத்தை பார்த்து எல்லோரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். இன்னொன்று, ஏதாவது ஒரு அவசர தேவை, ஒரு மருத்துவ தேவையாக இருந்தால் இன்றைக்கு தானிப்பாடியில் தேடுகிற ஒரு குழுவாக நம்முடைய குழு இருக்கிறது. அதற்காக ஒத்துழைப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக மருத்துவ தேவை என்று சொன்னால் ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது நம்மை நாடுகிறார்கள். தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய குழுவிலும் பதிவுகளை இடுகிறார்கள். அதற்காக நம்மால் முடிந்ததை நம்முடைய குழுவின் சார்பாக பல்வேறு குழுக்களுக்கு அது பகிரப்பட்டு, அந்த தகவல் பகிரப்பட்டு சிறப்பான முறையில் அவர்களுக்கு தேவையான அந்த ரத்தம் கிடைக்கிறது. அதற்காக இந்த நம்முடைய குழுவில் இருந்து அந்த தகவல்களை பதிவு செய்கிறவர்களுக்கும் இன்னொரு குழுவிற்கு அதை மாற்றி விடுபவர்களுக்கும் முடிந்தவரை ரத்தம் செய்கிறேன் என்று முன்வருகிற தன்னார்வலர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வகையிலும் நம்முடைய குழு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னொன்றையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நம் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வைத்தார்கள். இது ஒரு அவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது, இவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது, இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது என்று. அதில் எந்த ஒரு நியாயமும் உண்மையும் கிடையாது. இது யாருக்காகவும் உருவாக்கப்பட்ட குழு அல்ல. இது முழுக்க முழுக்க மக்களுக்கு தகவல்களை சொல்வதற்காகவும், நம்முடைய ஊரினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும், நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம். 1 மாதம் நீடிக்காது, 10 நாட்கள் நீடிக்காது, 3 மாதம் நீடிக்காது என்று நம்முடைய குழுவை பற்றி ஏளனம் பேசியவர்கள், விமர்சனம் செய்தவர்கள், எகத்தாளம் செய்தவர்கள் எல்லோரையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலும் நம்முடைய பணிகள் தொய்வடையாமல் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் நாம் சிறப்பாகவே செயல்படுகிறோம். மருத்துவ தேவைக்காக இன்றைக்கு நம்மை தேடுகிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே போல மற்ற ஒரு ஊரினுடைய பிரச்சனைகளுக்காக எங்கு சொல்வது இந்த பிரச்சனை என்று எண்ணுகிறவர்கள் உடனடியாக நம்முடைய குழுவை நாடுகிறார்கள். இந்த குழுவில் நம்மூர் நம்முரிமை குழுவில் பேசலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவர்களுடைய அவசர தேவை நாம இருக்கிறோம். இப்படி ஒரு ஸ்கூல் பிரச்சனை என்று வந்தால், ஒரு நூலகத்தினுடைய பிரச்சனை என்றால், ஒரு மருத்துவமனை பிரச்சனை என்றால், இப்படி எல்லா பிரச்சனைகள் வருகிற பொழுதும் நம்முடைய குழுவில் அதை சொல்லிவிட வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய குழுவில் சொன்னால் அது மற்றவர்களுக்கு சென்று சேரும் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக என்னோடு தோளாக தோள் நின்று செயல்பட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நம்முடைய குழுவின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய குழுவை ஒழித்து விட வேண்டும், இந்த குழுவை கலைத்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் செயல்பட்ட நமக்கு எதிரானவர்கள் அத்தனை பேரும் நாம் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை, அவர்களாக நம்மை நினைத்து கொள்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டவர்களால் தான் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்க முடிகிறது. அப்படி நம்மை வளர்வதற்கு ஊன்றுகோலாக இருந்த, உந்துதலாக இருந்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று, ஒரு 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 நாளைக்கு 36 மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்கிறேன், சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஹாஸ்டல் என்று சொல்லி பொய்க்கணக்கு எழுதி இங்கு வராமலேயே ஒரு ஹாஸ்டலை நடத்தி கொண்டிருந்த ஒரு வார்டனை பற்றி நாம் பேசி நம்முடைய குழுவில் பேசினோம். அதற்காக நம்முடைய என் மீது பொய் புகார் கொடுத்து என்னை காவல் நிலையம் வரை சென்று அலைக்கழித்து என் மீது புகார் கொடுக்க வைத்தார்கள். அப்பொழுது ஒரு அரசியல் விஐபி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு எல்லோருக்கும் ஃபோன் செய்து, செந்தில் இப்படி எல்லா விஷயத்திலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், அவன் மீது நாம் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளே தள்ளிவிட வேண்டும் என்று அவ்வளவு அருமையாக வேலை செய்தார். அந்த நல்ல உள்ளத்திற்கும், அவரெல்லாம் இப்படி நம்மை எதிர்ப்பதனால்தான் நம்மால் நிச்சயமாக இந்த குழுவை இன்னும் சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடிகிறது. அவருக்கும் அந்த நம்மை ஒழித்துவிட வேண்டும் என்று, நம்மை என்பதை விட இந்த குழுவையும் என்னையும் ஒழித்துவிட வேண்டும் என்று நினைத்த அந்த நல்ல உள்ளத்திற்கும், அவருடைய உந்துதலுக்கும் அவருடைய விமர்சனத்திற்கும் நன்றி.
அவரும் நாம் இன்றைக்கு ஓரளவுக்கு நன்றாக வந்து கொண்டிருப்பதற்கு காரணம். ஆகவே எல்லா வகையிலும் நம்மை எவ்வளவு போட்டு அழுத்தினாலும் மக்களுக்காக குரல் கொடுப்பதில், மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு சொல்வதில், நம் ஊரில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதில் நாம் என்றைக்கும் பின்வாங்கப் போவதில்லை. பேசிக்கொண்டே இருக்கிறோம், சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய குழுவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், ஒரு அரசு பதிவு செய்யப்பட்ட குழுவாக மாற்றி இதை சமூக சேவை இயக்கமாக மாற்றலாம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த குழு ஆரம்பித்த பிறகு எத்தனையோ நல்ல உள்ளங்களை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ நம்பிக்கையாளர்களை எனக்கு கொடுத்திருக்கிறான். நண்பர்கள் என்ற போர்வையில் இருப்பவர்களை விட எதிரிலே இருந்தாலும் எவ்வளவு அருமையான நட்பை உருவாக்குகிற அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களையும் உறவுகளையும் கொடுத்த இந்த குழுவிற்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இறுதிவரை கைகோர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி, எனக்கு பிரச்சனை வந்தபோது கூட என்னுடன் நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக நம்முடைய கேப்டன் கார்த்தி அவர்கள், மாமா சிவா பிசி அவர்கள், மாமா சரவணன் பிசி அவர்கள், துரை மாமா அவர்கள், மற்றும் நம்முடைய குழுவை சார்ந்த தம்பி சக்திதாஸ் அவர்கள், எஸ்பி சங்கர் அவர்கள், கீதா சங்கர் அவர்கள், இந்த இரத்த தானம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கவனித்து செய்கிற நம்ம தம்பி ஜெயபிரகாஷ் அவர்கள், குறிப்பாக நம்முடைய கோடைமலையில் விதைகளை வாங்கி தந்து இன்றைக்கு அந்த விதைகள் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விதைகளை தேடி பிடித்து எங்கெல்லாம் கிடைக்கிறது என்பதை பார்த்து வாங்கி தந்த ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், அந்த விதைகளை நடுவதோடு மட்டுமல்லாமல் அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்து கொண்டிருக்கிற நம்முடைய தம்பி சூர்யா அவர்களுக்கும், இந்த தருணத்தில் நான் பெயர் மறந்துவிட்டால் தயவுசெய்து தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். நம்முடன் எல்லா சூழ்நிலையிலும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற அற்புதமான உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக நம்மூர் நம்முரிமை குழுவை சார்ந்த குடும்பத்திற்கும், இது ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறது, குடும்பத்திற்கும், நம்முடைய சரவணா ஜுவல்லர்ஸ் அண்ணன் அவர்கள், நம்முடைய வெல்விஷர் சரவணா ஜுவல்லர்ஸ் அண்ணன் அவர்களுக்கும், குமரேசன் அண்ணன் அவர்களுக்கும், இன்னும் நம்முடைய காலம் சென்ற தமிழாசிரியர் ஐயா கண்ணன் அவர்களுடைய மகன் நம்முடைய அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கும், இப்படி பல்வேறு விதமாக நமக்கு எல்லா வகையிலும் தொடர்ந்து